கரூர் நெரிசல் வழக்கில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் இரண்டாவது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜித் வழங்க கேட்கலாம். அஜித், சிபிஐ அதிகாரிகள் இரண்டாவது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். யாரிடமும் இன்று விசாரணை நடைபெற இருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட்டது. கடந்த மாதம் 17ஆம் தேதியிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் கரூர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். வேலுசாமிபுரம் பகுதியில் உள்ள பொதுமக்கள், வியாபாரிகள், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது சம்பவ இடத்திற்கு பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்கும் பணிக்காக வருகை புரிந்த தனியார் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் என நேற்று மற்றும் 17 பேர் நேற்று விசாரணைக்கு ஆஜராகியிருந்தனர். 5 மணி நேரத்துக்கு மேலாக அவர்கள் விசாரணை செய்யப்பட்டு மீண்டும் புறப்பட்டு சென்றனர். இந்த நிலையில் இன்று ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர் உட்பட 3 நபர்கள் இன்று சிபிஐ அதிகாரிகள் தங்கியுள்ள பயணிகள் மாளிகையில் ஆஜராகியுள்ளனர். தொடர்ந்து இவரிடம் கேட்கப்படுகிறது என்னவென்றால், சம்பவம் நடந்தபோது உங்களுக்கு யார் தகவல் சொன்னது, உங்களுக்கு தகவல் சொன்ன நம்பர், அந்த கான்டாக்ட் நம்பர் என்ன, நீங்கள் அந்த சம்பவம் நடந்தபோது நீங்கள் எங்கிருந்து அந்த சம்பவத்துக்கு கிளம்பி அங்கே வந்தீர்கள், அந்த பாதிக்கப்பட்டவர்களை எந்த மருத்துவமனை கொண்டு போனீர்கள் போன்ற கேள்விகளை சிபிஐ கேட்டதாக தெரிய வருகிறது. மேலும் பல பல ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் வர இருக்கின்றனர் ராஜலட்சுமி விசாரணைக்காக. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அஜித்குமார்.